ஏகண்ணு அவளா உளறிட்டு இருக்கா. அவளுக்கு இதே ஒரு பொழப்பு. வெளியே சாமத்தில் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு உறக்கத்தில் உளருக்குது. ஏ பத்திராளி எடே ஆரம்பிண்டதை கட்டிக்கிட்டு எடே எந்திக்க மாட்டுக்கா பையம்மா. ஆமாங்க ஆமட்டி. என்ன ஐட்டி உளறிட்டு இருக்க? மோரே வச்சு மிதிச்சுருவேன். உளராம உறங்கட்டி. குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். என் பிள்ளை தான் அது. யாராவது இது பண்ணேன்னா அவ்வளோதான். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. எப்பா எம்மா யாரம்மா சொல்லிட்டு இருக்கா? ஐயா எம்மா மோர வாக்கில் ஒரு 4 குத்து கொடுக்கண்ணு. இவளுக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு. 4 நாளைக்கு ஒருக்க உறக்கத்தில் உளறி உளறி நம்மளை உறங்க விடாம ஆக்குது. நல்ல தட்டி எழுப்பு. என்னத்துக்கு கடந்து அலறிட்டு கிடக்குறியா? ஏன் எடி நீ ஆபீஸ்ல எல்லாம் நின்ன இங்க எதுக்கு வந்து குட் மார்னிங் நவ? அப்ப ஓனருக்கு அம்மா இல்லையனா? கனவு கண்டேனோ? நல்ல கனவா போயிட்டு இருந்தது. என்னத்துக்கு எழுப்பி விட்டியோ? பிள்ளை அழகா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு நல்ல பெரிய மாளிகையில நின்னுட்டு இருந்தாங்க. கம்பெனி வச்சிருந்தா. குட் மார்னிங் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. வளரிட்டேனோ? பாடுங்க கனவு கண்டுட்டேங்க. நல்ல கனவு தான். பணியது ரெட்டி சாமத்துல கனவு கண்டா நடக்கும்னு நினைக்கேன். வரங்குங்க. கிறுக்கியாட்டி நீ கிடந்து ஆளு மண்டையம் பாரு. ஏகண்ணு நீ பாடு கிடக்கா. என்னத்தையும் சொல்லிட்டு போற. உறக்கத்துல கண்டுக்கிட்டு சி இது என்ன பொழப்பு? மனுஷன் உறங்குதே கஷ்டப்பட்டு உறங்குகான். சாமத்துல இப்படி முழிப்பு கட்டினா எப்படி உறக்க வர எடுத்து? ஒண்ணு இல்லைங்க. நல்லதாங்க கனவு கண்டே. பிள்ளை குவாட்டு சட்டை எல்லாம் போட்டு பெரிய கம்பெனில மியானேஸ்வரா நின்னா. அதுலதான் கொஞ்சம் வளரிட்டமுங்க. சரி பாடுங்க. உறக்க வருது. சத்தம் போடாதியோ. கொடுமை. ஐயோ நானே நாளைக்கு என்ன நடக்க போகணும் பயந்து இப்பதான் கண்ணு உறக்க வந்து அதையும் கெடுத்து விட்டுட்டியே. எப்ப தூங்குப்பா. அம்மா படுத்து உறங்கிடுவா. நீ தூங்கு. உங்க அம்மா தானே நல்ல உறங்குவா. இருக்க எல்லாரும் உறக்கத்தையும் கெடுத்து விட்டுட்டு அப்படியே முருகா. ஐயோ சாமத்தில் முழிச்சா நடுவில் உறக்கமும் வராது. வயிற்ற வேற கலக்கிட்டு வருமே. ஐயோ முருகா உறக்க வரட்டுப்பா. உறக்க வரட்டு முருகா. உறக்கத்தை தந்துடுறப்பா. என்ன மன்னிச்சிரு. திடீர்னு முழிச்சதுக்கு என்ன எப்படியாவது உறங்க வச்சிரு. காலையில் வேலைக்கு போகணும். இது ஆமா சேவலுக்கு வாயில் என்னத்தையும் வச்சு விட்டுட்டாள்வளா காலையிலே. கொக்கரன்னு ஒரு மாதிரி குறைக்குது. அம்மா இவ எந்திரிச்சிட்டாளா? ஆபீஸுக்கு வர போனமே. எடி எந்திரிச்சிட்டாளோ? ஆச்சி வேற அந்த ஆபீஸர்கிட்ட பேசியிருக்காவ. என்ன நடக்க போகுன்னு தெரியலையே. இவ எங்க போனா? ஒருவேளை வேலைக்கு முன்னுக்கூட்டியே கிளம்பி நிக்காளோ? என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். கண்ணு நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரணும்னா சரிப்பா. எப்படியாவது வேலை மட்டும் கிடைச்சிருந்துப்பா. சம்பளம் முக்கியம் கிடையாது. வேலை தான் முக்கியம். வேலை மட்டும் கிடைச்சுன்னா ஓரளவுக்கு எப்படியாவது சமாளிச்சிடலாம். எல்லாம் கிடைச்சிரும் கண்ணு. நீ போயிட்டு மட்டும் வா. கண்ணு நீ சும்மா இருனா சொல்லுது. எந்திரிச்சிட்டா ஏடி அவ ஒரு கம்பெனியில கூப்பிட்டுருக்காவ பத்துக்கோ. பிள்ளை வேலைக்கு போயிட்டு வருவேன். நீ கொஞ்ச நேரம் வாயை மட்டும் மூடிக்கிட்டு இருட்டி. நீ எங்கனையும் போட்டு குழப்பாத சரியா? யார்கிட்ட எதையும் சொல்லாத. வேலைக்கு எல்லாம் சரியாயி வந்த பிறகு நீ ஊர்ல கொட்டடி. அதுக்கு முன்னாடி ஆச்சிட்டு சொன்னேன் தாத்தட சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். எனக்கு தான் தெரியுமா கூப்பிடுவான்னு. நான் ஒருத்தையும் சொல்ல மாட்டேன். இவ போறதுக்கு காரணமே நான் தான். அது இப்ப நான் சொல்ல மாட்டேன். வேலைக்கு போயிட்டு வரட்டு. அதுக்கு அப்புறம் நான் சொல்லுது. போ நல்லபடியா இன்டர்வியூ எடுத்துட்டு வா. கோயில்ல வேண்டி வச்சிருப்பேன் சரியாடி? சரிம்மா சரி. யார்ட்டையும் சொல்லிராதம்மா. சொல்ல மாட்டேன் மட்டி. என்னத்த போட்டு சொல்லதுக்கு? நீ இப்ப இன்டர்வியூக்கு உன்னை போன் போட்டு கூப்பிட்டதே என்னாலதான். அது உனக்கு தெரியுமா? இப்ப நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. நீ போயிட்டு வா நல்லபடியா. எல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கிடுவான் கண்ணு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எப்படின்னா வேலைக்கிழமை நேரம் ஆயிட்டு. இவர் எங்க உள்ளவரு? போற வழியா அவளை விட்டுட்டு போயிட்டு தானே. நான் வடக்கு பக்கத்துல போறேன் மிட்டி. அவ அந்த பக்கம் போகணும். ஏகண்ணு நீ போயிருவியா? அப்ப கொண்டு விடணுமா? நான் போயிருவேன் பாயமா. போயிட்டு வரேன். எப்பா நான் ஆட்டோல போயிருவேன். உன் கூட வந்து டிராபிக்ல மாட்டிட்டு அது வேற வம்பா போயிரும். நான் ஆட்டோல எங்கேயாவது போயிருவேன்ப்பா. போயிட்டு வரேன். சரி கண்ணு. எடி கேள்விய புரிஞ்சு பதில் சொல்லு. வாரேன். எப்படியோ காலங்கத்துல கண்ட கனவு நடந்துட்டா போதும். இவ இன்டர்வியூல போய் செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் புதுசா கம்பெனியே ஆரம்பிச்சிருவாயா மோவா. ஆச்சிக்கு ஒரு போன் போட்டு சொல்லுவோம். ஹலோ ஆச்சி, என்ன உடனே போன் எடுத்துட்டே எழும்பிட்டேலாங்கோ?
வாமாட்டி எங்கிட்டீங்கன்னா உட்காந்துருக்கேன். 2 இட்லி திங்க வழி இல்லாம இருக்க முட்டி வாங்கிட்டு வரேன்னு போனாரு சொட்ட பயவுல. இன்னும் ஆளையே காண முட்டி. ஆமா உன் மக கிளம்பிட்டாலாட்டி அந்த மேனேஜருக்கு போன போட்டு பிசின்னு வருவு. இல்லைன்னா காலைல என்னைக்கா சொல்லி காலைல விழுந்துடலான்னு பார்த்தேன். பிசின்னு வருவட்டி. ஐயே யாச்சு அவ கிளம்பிட்டா. ஒன்னு சொல்லாதீன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க அவருக்கு போன் போடாதியோ. என்ன யாதுன்னு அவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து பாத்துக்கிடுவோம். சரியாச்சி திடீர்னு போன் போட்டு என்னத்தையும் உளறி வச்சிடாதியோ. சரிட்டி நேற்று ராஜி அவர்கிட்ட நல்ல பேசிருக்க. வந்த பிறகு பாத்துக்கிடுவோன்னு சொல்லியிருக்காரு. எப்படியோ மகளுக்கு வேலை கிடைச்சிடும். அந்த பிஎம்டிபிள்யூ மட்டும் மறந்துடாதா. மறக்க மாட்டாச்சு. காலையிலேயே ஒரு நல்ல கனவு வேற கண்டிருக்கேன். வேலையில கோட்டை சட்டை போட்டு நிக்க மாதிரி. எப்படியா எல்லாம் நடந்துட்டுனா சரிதான். யாச்சி அவ வேலைக்கு போய் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா சம்பளம் மட்டும் வாங்கிட்டாரு பைக்கா. எம்மா அடுத்து இடம் வாங்கி வீடை கட்டி எப்படியாவது ஒரு நல்ல வீட்டுக்கு போயிருவேன். எவ்வளவு கடன் பிரச்சனை தீந்துரு தெரியுமா. இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. நடக்கும் மட்டும் சரி. நான் வைக்கேன். நான் சொட்டையை ஜாடி போய் இட்லியை தின்னுட்டு வரேன். பிரியா அனுப்புறோம். உனக்கு போன் போடுதான்னு வீட்டுக்கிட்ட வா பேசுவோம். சரியாட்டி வைக்க. சரியாச்சி வைக்க. சரி முதல்ல குளிச்சுட்டு போய் சாமியை கும்பிடுவோம். நைட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புற நேரம் ஃபோனு. உங்க ஃப்ரெண்டு தானே அது? என்ன இது ஒரு டீசெண்டான இவங்கள கூப்பிட மாட்டீங்களா? உங்களை நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுறது தானே அவங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபோன் வந்தா எப்படி? சார் யார் ஃபோன் பண்ணா சார்? ராஜேஸ்வரியா? நோமா வேற வாய்ஸ்ல வந்து கொஞ்சம் வயசானவங்க வாய்ஸ்ல ரெக்கமெண்டேஷன் அந்த பொண்ணை வச்சு தான் வந்தது. இது நல்லாவா இருக்கு? ஓகே இன்டர்வியூக்கு அவங்க வந்துட்டாங்களா? உள்ள கூப்பிடுங்க. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். சாரி சார். ஓகேம்மா நீங்க கூப்பிடுங்க அவங்கள. ராஜேஸ்வரி ஒன்னையில வச்சுக்கிட்டு. ராஜேஸ்வரி வா சார் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சிட் டவுன். ஓகேம்மா சொல்லுங்கம்மா. ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் வந்து இன்டர்வியூ வச்சுருந்தோம். சம் ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. எதனால அப்படி? ஒரு இன்டர்வியூவில் டீசெண்டாக நீங்கள் பிஹேவ் பண்ண மாட்டீங்களாமா? சார் சாரி சார். அது எங்கள் அம்மா சார். நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணினது இல்லையா. அது அம்மா கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆயிட்டாங்க சார். ஓகே நோ ப்ராப்ளம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்களாமா? இல்லை சார். நான் சிஸ்டர் அம்மா அப்பா 4 பேர் இருக்கோம் சார். ஓகே. எஸ்டர்டே ஒரு நைட்டு ஒரு 9 o'clock ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற டைம் எனக்கு கால் வந்ததுமா. நான் வந்து உங்ககிட்ட பேசின நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு தான் கால் வந்தது. ஸோ அநேகமாக உங்கள் வீட்டில் இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர் தான் சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே பாருங்க அவங்க என்கிட்ட ரொம்ப இன்டீசெண்டாக பேசுகிறாங்க. வேலையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பேசுகிறாங்க. இது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கான மரியாதையே இல்லை. இப்படி கால் வந்தால் உங்களை எப்படி நான் எடுப்பேன் ஆஃபீஸ்க்கு? ஸோ எம்மா என்னம்மா செஞ்சு வச்சிருக்க. இதுக்கு தான் ராத்திரி போன உருட்டிட்டு கிடந்தியா? ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன். இந்த ஆட்சி தான் பேசியிருப்பாவ. சார் அது நான் இது எனக்கு தெரியாது சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு கேட்டிருக்கேன் சார். சொன்ன மாதிரி வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் சார். இட்ஸ் நாட் எ லோக்கல் பிரான்ச். இட்ஸ் ஹை லெவல் பிரான்ச்மா. ஹை லெவல் கம்பெனி. அந்த அவங்க என்கிட்ட அப்படி பேசுறாங்க. இது நல்லாவா இருக்குது? சரி டோன்ட் வரி. நீங்க வந்து 2 இன்டர்வியூ வந்ததுனால ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒர்க் தாரேன். நோ ப்ராப்ளம். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சார். அப்ப நான் வேலைக்கு வரலாமா சார்? எஸ்மா நீங்க வேலைக்கு வாங்க. அதுவும் உங்க ரெக்கமெண்டேஷன் அந்த அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் தாரேன். அவங்க ரொம்ப வருஷமா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அதனால உங்களுக்கு நான் தாரேன். ஓகே பட் நீங்க சேலரி நான் எதிர்பார்க்கறது மாதிரி இருக்காது. நீங்க சொல்ற சேலரி மாதிரி இருக்காது. இப்போதைக்கு 20,000 தான் தருவேன். உங்களுடைய லெவல் எப்படின்னு பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேனா? ஓகே வாங்க. ஓகேவாமா? நோ ப்ராப்ளம் சார். நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சரி நீங்க கிளம்புங்க. இது மாதிரி ஆபீஸ் நம்பருக்கு இனி போன் வரக்கூடாது. உங்க வீட்டுல உள்ளவங்களால வேற யாரோ. நீங்க போய் எல்லாம் தெளிவா பேசிக்கோங்க. ஓகேவா? ஓகே தேங்க்யூ. போங்க. தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அவங்க டீடைல்ஸ்லாம் சொல்லுவாங்க என்ன மாதிரி பண்ணணும்னு. அதில் போய் பார்த்து சைன் போட்டு கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுக்கு தான் காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தியாமா இந்த வேலையே என்னாலதான் கிடைக்க போகுதுன்னு. என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கோம். 1 லட்ச ரூபா சம்பளம்னு வந்தேன். ஒன்னால 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். 1 லட்சம் எங்க இருக்கு? 20,000 ரூபாய் எங்க இருக்கு? நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு பாரு உனக்கு.